அன்பிற்குரியவர்களே, திருத்தல தரிசனம் என்ற சிந்தனையிலே நாம் இந்த நாட்களிலே நம் மறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருத்தலங்களை குறித்து அறிந்து கொள்ளுவோம். அங்கிருந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், வேற்றிடத்தில் 1000 நாள்கள் வாழ்வதை விட ஆண்டவரின் முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வதே சிறந்தது. ஆலயம் என்பது ஆண்டவர் சிறப்பாக பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிப்பார். திருத்தலம் என்பது எண்ணற்ற கோடான கோடி பக்தர்கள் வந்து புதுமைகளையும் அதிசயங்களையும் கண்டு செல்லக்கூடிய, ஆசீர்வாதங்களை பெற்று செல்லக்கூடிய ஒரு இடம். அந்த திருத்தலங்களுடைய தரிசனத்தை பெறுவோம், புதுமைகளை காணுவோம், இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். அருள் தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்கள் புளியம்பட்டி கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியார் திருத்தலத்தினுடைய உதவி பங்கு பணியாளராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். இதோ அவர்களுடைய உரை. புளியம்பட்டிக்கா? ஐயா சாமி, ஆள விடு, நான் வரலப்பா. ஊராடாது, என்ன வெயில். போயிட்டு வந்து கண்ணாடியை பார்த்தா அப்படியே ஆப்பிரிக்கா இம்போர்ட்டடு மாதிரி தெரியும். ஒரு இளைஞனின் யதார்த்த பேச்சு. புளியம்பட்டியில் அந்த கோயிலை தவிர வேற என்னப்பா இருக்கு? அங்கேயே போயிட்டு இருக்கீங்க. ஒருவன் ஒரு வயதான தந்தையை பார்த்து கேட்ட கேள்வி. புளியம்பட்டியில் என்னதான் இருக்கு என்று ஒரு சுற்றுலா எதிர்பார்ப்பில் கேட்பவர்களுக்கு பதில் இங்கு ஒன்றுமில்லை என்பதுதான். ஆனாலும் ஏன் புளியம்பட்டி பல்வேறு விதமான மக்களின் ஈர்ப்பு மையமாக இருக்கின்றது? இதற்கு பதில் புனித பதுவை அந்தோணியாரும் அவர் இறை வல்லமையின் துணை கொண்டு நிகழ்த்தும் கோடான கோடி அற்புதமும் தான் என்பதுவே பதில். புளியம்பட்டியை அறிந்து கொள்வோம். பூமியின் கருணையாய் வற்றாது பாயும் ஜீவ நதிதான் தாமிரபரணி. நெல்லை நகரத்தின் வளத்தின் அடையாளம். மனிதர் உட்பட பல்வேறு உயிர்களின் உயிரோட்டத்தின் ஈரம். வாழ்வின் ஊற்றான இவ்வாற்றுப்படுகையில் கடவுளின் கருணையால் உருவானதுதான் சந்தைப்பேட்டை என்னும் புனித இடம். இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனித சவேரியார் தனது வங்காள விரிகுடா பகுதி மறைபரப்பு பணிக்கான பயணத்தின் வேளையில் இந்த இடத்தில் தங்கியிருந்தார் என்பது வரலாறு. புளியம்பட்டியின் அந்தோணியாரின் புதுமை சுரூபம் இங்கிருந்துதான் திரு தொம்மை அவர்களால் புளியம்பட்டிக்கு எடுத்து வரப்பட்டது. யார் இந்த தொம்மை என்று கேட்பவர்கள் 17ஆம் நூற்றாண்டின் மைய காலத்திற்கு பின்னோக்கி பயணிக்க வேண்டும். அந்த காலத்தில்தான் சாத்தான்குளம் என்னும் ஊரிலிருந்து திரு தொம்மை என்னும் அன்றாடங்காய்ச்சி புளியம்பட்டி என்னும் பட்டிக்காட்டிற்கு பிழைப்பிற்காக வந்தார். இவர் கத்தோலிக்க விசுவாசத்தில் சிறந்து விளங்கியவர். திருப்பலி மிகவும் அதிகமில்லாத காலத்திலும் கூட திருப்பலி நடைபெறும் இடங்களை முன்பே அறிந்து கொண்டு முழு பூசை கண்டு திருவிருந்தில் பங்கேற்பதை வழக்கமாக கொண்டவர். இவர் புளியம்பட்டியின் அருகில் இருந்த சந்தைப்பேட்டைக்கு திருப்பலிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். திரு தொம்மைக்கு 12 ஆண் மக்களும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தனர். இவருடைய போதாத காலம் இவருடைய கடைசி ஆண்மகனை தவிர ஏனைய ஆண் மக்கள் ஒருவர் பின் ஒருவராக இள வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்தனர். இவருடைய மகளுக்கு உரிய வயதில் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் திருமணம் முடிந்த சில தினங்களில் தன் கணவனை மரணத்திற்கு பறிகொடுத்து பெற்றோரிடம் வந்து வாழ்ந்தார் அவருடைய மகள். இந்நேரத்தில் இவருடைய கடைசி மகனும் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தானே துணை. தொம்மை கடவுளிடம் மனமுருகி மன்றாடினார். மரணத்தோடு போராடும் மகனுக்கு அருகில் முழந்தால் படியிட்டு தனக்கு மிகவும் பிடித்தமான புனிதர் பதுவை அந்தோணியாரிடம் தன் மகனுக்காக பரிந்துரைக்க வேண்டினார். புனித அந்தோணியார் அவருக்கு ஒரு காட்சியில் தோன்றி கடவுளுக்கு ஓர் ஆலயம் கட்டு என்று சொல்லி மறைந்தார். இதற்கிடையில் வெளியில் சென்றிருந்த இவருடைய மகளும் புனித அந்தோணியார் ஒரு வெள்ளை குதிரையில் வந்ததை கண்டதாக பெருமகிழ்வுடன் தன் தந்தையிடம் கூறினார். அவருடைய மகனும் அற்புதமாக நோயின் தாக்குதலில் இருந்து படிப்படியாக குணமானது
அந்தோணியாரின் வார்த்தைக்கு வலுவூட்டுவதாக இருந்தது. ஒருபுறம் தன் நண்பரான அந்தோணியாரை பார்த்த மகிழ்ச்சி, மற்றொரு புறம் தன் மகன் கிடைத்து விட்டதனால் வந்த பேரானந்தம் இருந்தாலும் புனித அந்தோணியார் சொன்னபடி எப்படி ஆலயம் கட்டுவது என்று சிந்தித்த போது தன்னுடைய இயலாமை நினைத்து பெரு வருத்தம் கொண்டார் திருத்தொம்மை. கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை என்று திருத்தூதர் யாக்கோபு தனது மடலில் முதல் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் கூறுவார். புனித பதுவை அந்தோணியார் மீண்டுமாக திருத்தொம்மைக்கு தோன்றி கோவில் கட்டுமான பணிக்காக மணியாச்சி ஜமீனை அணுகும்படி அறிவுறுத்தினார். திருத்தொம்மை செல்வதற்கு முன்பாக மணியாச்சி ஜமீனுக்கு கனவில் தோன்றி ஆலயம் கட்டுமான பணிக்கான திட்டத்தை வெளிப்படுத்தினார் புனித அந்தோணியார். எனவே கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. எந்த இடத்தில் ஆலயம் கட்ட வேண்டும் என்பதனை அடையாளப்படுத்த அந்த இடத்தில் ஒரு செடியின் இலையில் சிலுவை அடையாளம் தோன்றச் செய்தார் புனித அந்தோணியார். அந்த இடத்தில் ஓலைக்கீற்றினால் அழகிய முதல் ஆலயம் இறைவனின் புகழுக்காக புனித அந்தோணியாரால் அவருடைய நாமத்தில் எழுப்பப்பட்டது. சந்தைப்பேட்டை ஆலயத்திலிருந்து அழகிய புனித அந்தோணியாரின் மரச்சிலுவை இந்த ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது. இதனை மக்கள் புனித சுருவம் என்று அழைக்கின்றனர். இந்த சுருவத்தின் அமைப்பே புதுமைகளின் காரணத்தை சொல்லித் தருகின்றது. இந்த சுருவத்தில் பதுவை அந்தோணியார் தனது வலது கையில் இயேசு தன்னை தற்கையளிப்பு செய்த சிலுவை இருக்கிறது. இடது கையில் திரு விவிலியமும் அதன் மேல் குழந்தை இயேசு நின்று கொண்டிருக்கும் பாங்கும் இருக்கின்றது. இந்த சுருவத்தின் தோற்றத்திலேயே அந்தோணியார் தன்னை கடவுளின் கருவியாக மக்களுக்கு உருவகப்படுத்துவதை உணர முடிகின்றது. இதுதான் அவர் எண்ணற்ற மக்களுக்கு கடவுளின் அருளை பெற்றுக் கொடுப்பதற்கான காரணம். இங்கு அன்னை மரியாளின் பாடலை நினைவு கூறுவது ஏற்புடையது. அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். தேடி வரும் எல்லா மக்களுக்கும் இறைவனின் அருளை வழங்கியதால் மக்கள் இவரை கோடி அற்புதர் என்று போற்றத் தொடங்கினர். இங்கு பல்வேறு இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பக்தி வேறுபாடுகள் கொண்ட மக்கள் ஒருங்கிணைந்து வழிபடுவது சிறப்பில் ஒன்று. தேடி வரும் பக்தர்கள் இறைவனை கண்டுகொள்ளவும் இறையருள் பெற்று செல்லவும் வழிபாட்டு நிகழ்வுகள் அருமையாகவும் பக்தர்களின் சூழலுக்கும் வசதிக்கும் ஏற்ற வகையில் நேர்த்தியாக திருத்தலத்தால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஞாயிறு தவிர மற்றெல்லா நாட்களிலும் காலை 5:45 மணிக்கு திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறுகின்றது. செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் முற்பகல் 11:45 மணிக்கும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மாலையிலும் திருப்பலி நடைபெறுகின்றது. மேலும் பக்தர்களின் பக்தி செயலை ஊக்குவிக்கும் வகையில் எல்லா அமாவாசை நாள்களிலும் மாலை 7 மணிக்கு திருப்பலி நிகழ்த்தப்படுகின்றது. இது தவிர செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர மற்ற நாட்களிலும் பக்தர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக சிறப்பு திருப்பலிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. மேலும் அரசு விடுமுறை நாட்களிலும் மே மாதம் முழுவதிலும் பக்தர்களுக்காக முற்பகல் 11:45 மணிக்கு திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படியாக மக்களின் ஆன்மீக தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. கடவுளை காட்டுவதும் கருணை செயல் புரிவதும் கத்தோலிக்க திரு அவைக்கே உரிய சிறப்பு. இப்பண்பை சிறப்பாக புளியம்பட்டி திருத்தலத்தில் காணலாம். புளியம்பட்டியில் வீற்றிருக்கும் புனித அந்தோணியார் கடவுளின் கருணையை மக்களுக்கு வழங்குவது போல திருத்தலம் சார்பாக கருணை இல்லம், முதியோர் இல்லம், மனநல மையம் போன்ற அறப்பணிகள் செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம், மருத்துவம் கலந்த சிகிச்சை கொடுக்கப்படுவதுதான் இங்குள்ள சிறப்புகளில் ஒன்று. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெற்று திரும்பிச் செல்லும் போது முழு சுகத்தோடு தங்கள் பணிகளை தாங்களே செய்கின்ற அளவிற்கு புது தெம்போடு செல்வது அந்தோணியாரின் அளப்பரிய ஆசீர்வாதமாகவும் நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. இங்கு வரும் நோயாளிகளில் அதிகம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றனர்.
தற்காலத்தில் இளையோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நுகர்வு உலகத்தின் பலிகடாக்களாக அவர்களே உள்ளனர். துய் தெரி எனும் பண்பாடு, யூஸ் அண்ட் த்ரோ என்ற பண்பாட்டில் தவறான பாதையில் பாதிக்கப்பட்டவர்களாக வலம் வருகின்றனர். புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நம்பி நாடி வருகின்ற யாவரும் அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையினால் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் முழுமையான நலத்தையும் பெற்றுச் செல்கின்றனர் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இயேசு வாழ்ந்த காலத்தில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், உயிரை உதாசீனப்படுத்தி மாண்டு போனவர்கள் என எல்லா வகை நோயாளிகளும் இயேசுவின் வார்த்தையால் தொடுதலால் பூரண சுகம் பெற்றார்கள். அவர் நலம் கொடுக்கும் மருத்துவராக இருந்தார் என்பதனை படித்து அல்லது கேட்டு அறிந்தோர் இத்திருத்தலம் வந்தால் நேரடியாக பார்த்து அனுபவிக்கலாம். இங்கு வருகின்றவர்கள் நம்புகிறார்கள், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள், ஜெபிப்பவர்கள் நல்லது நடப்பதை பார்க்கிறார்கள். இதுதான் இத்திருத்தலத்தின் விருது வாக்காகவும் இருக்கின்றது. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். குறிப்பிட்ட பக்தி முயற்சிகள் என்றில்லாமல் மக்கள் தாங்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி அந்தோணியாரை அணுகி ஜெபிக்கிறார்கள். அவர் வழியாய் கடவுளை அணுகுகின்றனர். எனினும் திருத்தல அருள் பணியாளர்கள் கத்தோலிக்க பாரம்பரியம் பாதிக்கப்படாமலும் மூட நம்பிக்கைகள் தலையெடுக்காமலும் அதே வேளையில் மக்களின் எளிய நம்பிக்கை நசுக்கப்படாமலும் திறமையாய் செயல்படுவது பாராட்டுக்குரியது. இங்கு வருகின்ற மக்கள் உள்ளம் நொறுங்கி வருகின்றனர் என்பதனை உணர்ந்து பரிவோடு அவர்களுக்கான ஜெப தேவைகளும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அனைத்து சமயத்தவரும் இனத்தவரும் பண்பாட்டை கொண்டவர்களும் வருகின்றபடியினால் அவர்களின் வழக்கத்திற்கேற்ப மொட்டை போடுதல், அசனம் கொடுத்தல், ஆலயத்தை கொடிமரத்தை சுற்றி வருதல் போன்ற பக்தி முயற்சிகளை செய்கின்றனர். இங்கு அசனம், அன்னதானம் கொடுப்பது இங்குள்ள பக்தி முயற்சிகளில் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. அசனம் கொடுப்பவர்கள் உண்மையான தேவையில் இருக்கின்ற 13 நோயாளிகள் அல்லது எளியவரை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு முதலில் உணவிடுவதே அசனத்திற்கேற்ற சிறப்பு. இங்கு வழங்கப்படும் அசன உணவை மாமருந்தாக மக்கள் நம்புகின்றனர். எனவே எந்தவிதமான பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் எல்லா வயதினரும் மதத்தவரும் இனத்தவரும் ஒன்றாக அமர்ந்து உண்பது பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 28வது இறைவார்த்தையோடு ஒப்பிடப்படக்கூடியது. இனி உங்களிடையே வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கின்றீர்கள். கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியார் தேடி வரும் கோடி பக்தர்களுக்கு நலமளிக்கும் நல்ல தந்தையாக இருக்கிறார். புளியம்பட்டியை இடமென்றோ ஆலயமென்றோ சுருக்கிவிட முடியாது. இது அனைத்தையும் கடந்த ஓர் உணர்வு. இடத்தை விளக்கலாம், ஆனால் உணர்வு அனுபவத்திற்கானது. எனவே புளியம்பட்டி வாருங்கள், உணர்வை அனுபவியுங்கள், நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.